எட்டி தங்கச்சி எவ்வளோ பெரிய ரூம் பாரு. நான் கூட நினச்சேன் அம்மா கஞ்சம் பிடிச்சி போய் சின்ன ரூம் தான் புக் பண்ணுவேன்னு. ஆனால் எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த ஸ்க்ரீனை விளக்கி பார்த்தா கீழே இருக்கிறது எல்லாமே தெரியுதுடி. சத்தியக்கா செம்மையா இருக்கா பெட்டு. போய் படுத்து பார்ப்போம். எக்க நல்ல புசு புசுன்னு இருக்குக்கா பெட்டு. அப்படியே பூ மாதிரி கொஞ்சம் தள்ளி போடு, நானும் படுத்து பார்க்குறேன். அக்கா வாங்க வாங்க, ரெண்டு பேருமே படுங்க. செம்மையா இருக்கு பெட்டு. குதிக்கவும் டான்ஸ் ஆடவும் செம்மையா இருக்கு பூ மாதிரி. எட்டி நீ அங்கே நின்று பார்த்துட்டு இருக்க, வா வந்து குதி. ஆமாட்டி செம்மையாக இருக்க பெட்டு. வா நம்மளாம் கொஞ்ச நேரம் படுப்போம். சத்தியக்கா ராணியத்தை வேற வந்தா திட்டுவாங்க, நம்ம போய் கிளம்பிடுவோம். அதெல்லாம் பார்த்துக்கலாம் பூ மாதிரி. எங்கள் அம்மாலாம் வர மாட்டாங்க, என்னால் அவங்களுக்கு இந்த மாதிரி தான் பெட்டு இருக்கும். ஜாலியாக குதிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. ஆமாட்டி அது சின்ன பொண்ணத்தெல்லாம் தையா தக்கன்னு குதிப்பாங்க பெட்டு மேலே ஏறி. அந்த அளவுக்கு வளர்த்தியாக இருக்காங்க. எட்டு சின்ன பொண்ணு, இந்த ரூம் தான் வாங்க வாங்க. எக்கா எவ்வளோ பெரிய பெட்டு. இந்த பெட்டு நல்லா பொசு பொசுன்னு இருக்கும்க்கா. அப்படியே சின்ன பொண்ணு, நல்லா ஒரு டைம் கூட வந்ததில்ல, இப்போதான் நானே வரேன். நான் போய் படுத்து பார்க்க போறேன்க்கா. எக்கோ செம்மையா மெத்துன்னு இருக்குக்கா பெட்டு. அப்படியா? இப்படியே படுத்துட்டு இருந்தா வாட்டர் ஃபால்ஸ் போன மாதிரி தான். எந்திரிச்சு குளிச்சு கிளம்பு சின்ன பொண்ணு போகலாம். வாலட்சுமி எங்க ஆளவே காணோம் இவ்வளோ நேரம்? அதுவாக்கா, நான் இந்த ரூம்னு நினைச்சு பக்கத்து இதை தட்டி விட்டேன். அவங்க வேற திட்டி விட்டாங்க என்ன. ஐயோ லட்சுமி, உன்னை நான் தான் கூப்பிட்டல, நீ தான் பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு எப்படி லட்சுமிக்கா கண்ணு தெரிஞ்சுது? நீங்களே உலக்க சீசி இருப்பீங்க, எப்படி உங்களை பார்த்து திட்டினாங்க? இக்கா பாருங்கக்கா, இவ எப்ப பார்த்தாலும் இப்படி ஏதாக்கா சொல்லிட்டு இருக்கா என்ன. சின்ன பொண்ணு ஒழுங்கா இருந்துக்கோ, தெரிஞ்சுக்கோ, வந்தான்னு வச்சுக்கோவேன். சரி விடு லட்சுமி, அவள் விளையாடுவா நீயும் விளையாடுவா, ரெண்டு பேரும் கரெக்டாக இருப்பீங்க. எங்கண்டா வசந்தி உமாவையும் ஆளை காணும், அவளுங்களும் தேடிட்டு இருக்காளுங்களோ? இக்கா பூ மாதிரி பிள்ளைங்களா எங்கக்கா? வாலட்சுமி வா, நல்லா புசு புசுன்னு இருக்கு, வந்து படுத்து பாரு. இந்த வரேன்க்கா வரேன். எக்கா என்ன விட்டுட்டு வந்து இங்கே படுத்துருக்கீங்க? நான் ரூமை காணும் அங்கே இங்கேயும் தேடிக்கிட்டு இருக்கேன். எக்கா உங்க 3 பேர்த்துக்குமே வெட்டு கரெக்டா இருக்குக்கா. நாங்க எங்கக்கா படுக்கிறது? ஏ உமாலோ, நீயும் வசந்தியை கீழே படுங்க. ஏன் சின்ன பொண்ணு, நான் கூட தானே காசு கொடுத்தோம், இப்போ எங்களுக்கு இடம் தாங்க. வசந்தி அவள் சும்மா விளையாடுற வசந்தி, எல்லாத்துக்குமே இடம் பத்தும். சரிக்கா. சரி வாங்க சின்ன பொண்ணு, எந்திரி லட்சுமி எந்திரி, வாட்டர் ஃபால்ஸ் போ, வாட்டர் ஃபால்ஸ். இக்கா பூ மாதிரி சத்தியம் மோனி உடல கூப்பிட்டு வரலையா? நீங்களே வெளியே போய் நில்லுங்க, நான் போய் அவளுக்கு இழுத்துட்டு வரேன். வசந்திக்கா ஸ்வேதா மீனாவே ஆளவே காணும். அவளுக்கு ரெசார்ட்டுக்கு வெளியே இருக்காளுங்க சின்ன பொண்ணு, ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காளுங்க. அந்த மரம் செடி மலைலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காளுங்க. நம்ம கிளம்பி வந்தா அவளையில கூட்டிட்டு போவோம். வெளியே தான் உட்காந்துருக்காளுங்க, அங்கே ஒரு பெஞ்சு போட்டுருக்கல, பெஞ்சு அங்கே தான் உட்காந்துருக்காளுங்க. ஆமா சின்ன பொண்ணே, வெளியே தான் உட்காந்துருக்காளுங்க. வாங்க போவோம். 7 மணிக்கு மேலெல்லாம் வெளியே நம்ம போகவே முடியாது. ஏன்னா மழை பத்தியா, சிங்கம் புலி எல்லாமே வரும். 7 மணிக்குள்ள நம்ம போய் சுத்தி பார்த்துட்டு வந்து படுத்தாதான். சரி வாங்க போவோம், நான் போய் இந்த பிள்ளைங்களை இழுத்துட்டு வரேன். சின்ன பொண்ணு எந்திரிச்சு போ வெளியே. சி வெளியே வந்தாலும் கொஞ்ச நேரம் படுக்க விடாதீங்கக்கா. அப்ப நீ இங்கே படு, நாங்கெல்லாம் போயிட்டு வரோம். இங்கே படுத்து நல்லா தூங்கு. என்ன லட்சுமிக்கா திடீர்னு வாய் அதிகமாயிடுச்சு என்கிட்ட? ஏன் எனக்கு வாய் பேசவே தெரியாதா? நான் என்ன சின்ன பிள்ளையா? இல்ல, நான் எப்ப சொன்னாலும் வாய் மூடிட்டு அமைதியா தான் இருப்பீங்களே, இன்னைக்கு என்ன பதில் பேசுறீங்க? கொடைக்கால் வந்தங்கிற சந்தோஷத்துலயா? சே இவகிட்ட பேச முடியாது. ராணிக்கா வாங்க நம்ம போவோம். வாங்க வசந்தி, நீங்களா போய் வெளியே நில்லுங்க, நான் போய் அந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். பஸ்ல வந்தது உடம்பெல்லாம் வலிக்குதுப்பா, கொஞ்ச நேரம் படுக்க விடுறாங்களா? இன்னைக்கேவா போகணும்? நாளைக்கு காலைல போனா 2 மணி நேரத்தை போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம். இப்பயே மணி 3, இனி 2 மணி நேரம் தான். 2 மணி நேரத்துல என்னதான் போய் சுத்தி பார்க்க போறாங்களே தெரியல. ஜாலியா படுத்து தூங்கி சாப்பிட்டு போகலான்னு பார்த்தா அங்க வாங்க இங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நம்மளும் போவோம். நம்மளும் தனியா இருந்து என்ன பண்ண போறோம்? எட்டி பூமாரி, உனக்கு ஸ்கூல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதா? அது எங்க கேக்குறீங்க, நல்லாதான் போகுது, நல்லாதான் இருக்கு. ஆனா என்ன, எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவேன். இந்த டைம் செகண்ட் ரேங்க் வாங்கிட்டேன். எங்க அம்மா என்னை செம்மையா அடிச்சுட்டாங்க. பூமாரி மீனெல்லாம் அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வருவட்டி, இப்போல்லாம் நீ வரதே இல்லை, ஏன்? அதுவாக்கா, வரக்கூடாதுன்னா இல்லை, எங்கள் அம்மா மாடு பார்க்க போயிடுவாங்களா, அதுக்கப்புறம் நான் தான் வீட்டு வேலைலாம் பார்க்கணும். இப்போதான் டைமே இருக்க மாட்டேன்றது. முன்னெல்லாம் நான் செய்ய மாட்டேன், எங்கள் அம்மா மட்டும் தான் செய்வாங்க. இப்போ நான் தான் எல்லா வேலையுமே செய்யணுமா, கொஞ்சம் பெரிய பிள்ளையாக வேற ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நான் தானே எல்லா வேலையும் பார்க்கணும். ஏடி நீ 9வது தாண்டி படிக்கிற, அதுக்குள்ளேயே பெரிய பிள்ளை ஆகிட்டேன். நான் 11வது படிக்கிறேன். ஆனால் எங்கள் வீட்டில் நானும் ஒரு வேலை கூட செய்ய மாட்டேன், மோனியும் ஒரு வேலை செய்ய மாட்டா. மோனியக்காவும் இந்த வருஷம் 10வது தானே படிக்கிறாங்க. ஆமாம் பூமாரி 10வது தான் படிக்கிறேன், என்ன பண்ணுறது, பப்ளிக் எக்ஸாம் வேறு இருக்குது, பார்க்கலாம் என்ன பண்ணலாம். ஆமாக்கா, நல்லா படிங்க, நிறைய மார்க் வாங்குங்க, அப்பதான் ராணியத்தை உங்களை அடிக்க மாட்டேன். ஏட்டே நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கு, இங்கே உட்காந்து கதை விட்டுட்டு இருக்காங்க. கதை எல்லாரும் எந்திரிச்சு வெளியே போயாச்சு. நீங்கள் 3 பேர் தான் நீங்கள் படுத்துட்டு கதை விட்டுட்டு இருக்கீங்க. சரிம்மா நீ கோப்படாத, நாங்கள் 3 பேரும் வரோம். ஏட்டி சத்யா பூமாரி எந்திரிங்க மக்கா, நேரம் ஆயிட்டு. இப்பயே மணி 3, 7 மணிக்குள்ள நம்ம போயிட்டு வரணும் டி. சரிம்மா வரோம், அலறாத. எங்க போனாலும் இந்த மூஞ்ச கோவமாவே வச்சுக்கிட்டு. எத்தே நாங்க கிளம்பிட்டோம் தே, வாங்கத்தே போவோம். வாங்கட்டி எல்லாம் வெளியே, ஏற்கனவே நேரம் ஆச்சுங்கிற உட்காந்து கதை பேசிட்டு இருக்காங்க. கதை வா பூமாரி போவோம். எப்பவுமே எங்கள் அம்மா அப்படித்தான் சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பா. எட்டி மீனா, எங்கிட்ட இன்னும் அம்மாவை காணோம், நம்மள தேடிட்டு இருப்பாங்களோ? இல்லட்டி நம்ம முன்னையே பார்த்துட்டு தான் போனாங்க. நம்ம இங்க நிக்கிறத வருவாங்க வெளியே. இப்போ எப்படி வாட்டர் ஃபால்ஸ் போறேன்னு தானே சொன்னாங்க, வருவாங்க பாரு. ஏ மீனா, உனக்கு எங்கெங்கடா தேடுறது? இதெல்லாம் தெரிஞ்ச இடமா சொல்லு, அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருக்கீங்க.
நீ எங்கேயாவது போயிட்டு உங்க அப்பனுக்கு யார் பதில் சொல்றது? உள்ள போய் அந்த பிள்ளைங்க கூட சேர்ந்து இருக்க மாட்டீங்களா? வெளியே வந்து இங்க சுத்திட்டு இருக்காளுங்க. எம்மா நாங்க வெளிய பத்திரமா தானே இருக்கோம், நாங்க எங்க போனோம்? வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல ரெண்டு பேத்துக்கும். ஏட்டி ஸ்வேதா, நீயும் போய் அவளுக்கு கூட இருக்க வேண்டியதானே? ரெண்டு பேரும் இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தே இங்க வெளிய நல்லா இருந்துச்சு, அதனால தான் நாங்க நின்னு பார்த்துட்டு இருந்தோம். எக்க உங்களை எங்கங்க அக்கா தேடுறது, எங்கக்கா போனீங்க? ஏய் உமாடோ, இந்த ரெண்டு பிள்ளைங்களை பத்தி நீ கவலைப்படுறியா? என்ன காணும்னு தேடிட்டு இருக்கேன். இந்த ரெண்டையும் நான் ஃபுல்லா சுத்திட்டேன், ஆளவே காணும். இப்போ வந்து வெளியே நின்று பார்க்க இங்க முன்னாடி வந்து நிக்கிறாளுங்க. என்ன மக்கா ஸ்வேதா இது? அப்பாவுக்கு தெரிஞ்ச திட்டுவாரு. ஒழுங்கா என் கூடயே இருங்க, அப்படி இல்லையா சத்யா மோனி கூட இருங்க மக்கா. அங்கே இங்கே தொலைஞ்சிட்டுனா எங்க மக்கா போய் கண்டுபிடிக்கிறது? பாரு சுத்தியும் மழையா இருக்கு, எங்க போய் நாங்க தேடுவோம்? எங்கேயாவது விழுந்துட்டீங்கன்னா நாங்க என்ன மக்கா பண்றது? சரிம்மா நாங்க எங்கேயும் போல, இங்க சும்மா புல்வெளியெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு பார்த்துட்டு இருந்தேன். சரிம்மாக்கா சரி, அங்க போய் நில்லுங்க. என்னக்கா நம்மளாம் வர சொல்லிட்டு இன்னும் அவங்க வரவே இல்லை. வருவாளுங்க. சின்ன பொண்ணை பத்தியா? அவ பாட்டில் என்னமோ அவ வீடு பெட்டு மாதிரி படுத்துக்கிட்டு நீங்களா கீழே படுங்க அப்படின்னு சொல்றா. எனக்கு கோபம் வந்துச்சு. ராணி அக்கா சொன்னதுனால தான் அமைதியா இருந்தேன். ஆமாக்கா நானும் நினைச்சேன், நம்ம என்ன சும்மாவா வந்திருக்கோம், நம்மளும் காசு தானே கொடுத்துருக்கோம். என்னமோ அவன் மட்டும் தான் பெட்டில் படுக்கிற மாதிரி நம்மளெல்லாம் கீழே படுங்கன்னு சொல்றா. எவ்வளோ தைரியம் அவளுக்கு. ஏ உமாலோ, சின்ன பொண்ணு ஒரு அமைதியா இரு. என்ன இங்க கதை விட்டுட்டு இருக்கீங்களாட்டுக்கு ரெண்டு பேரும்? அப்படிலாம் இல்ல சின்ன பொண்ணு, சும்மா தான் நின்று பேசிட்டு இருந்தோம். நீங்க ஆளை காணமே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஐயோ ஆத்தா, நீ சிரிக்காத ஆத்தா, பயமா இருக்கு. நான் என்ன அவ்வளவு கேவலமா யோசிக்கிற சின்ன பொண்ணு? அதை சொல்லித்தான் தேரணுமா வசந்தி அக்கா? 4 முடிய விட்டுக்கிட்டு வந்துருவா ஆடிக்கிட்டு டூருக்கு. சி, இவகிட்ட மனுஷன் பேசுவானா? என்ன தாய் கிழவி, ராணி அக்கா எங்க? இன்னும் ஆளை காணோம், நீங்க மட்டும் வரீங்க. சின்ன பொண்ணு என்கிட்ட வம்பு இழுக்காத, நான் நல்ல மூடுல இருக்கேன். நல்ல மூல இருக்கீங்களா? ஐயோ ஐயோ. ராணியக்கா இன்னும் இந்த பிள்ளைங்க எல்லாம் வரலையா ராணியக்கா? அது ஏன் லட்சுமி கேக்குற? நான் போறேன், 3 படுத்துக்கிட்டு கதை விட்டுட்டு இருக்குங்க. 2 சத்தம் போட்டேன், இன்னுமா வரல அவளுங்க? எக்கா எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காதீங்கக்கா. வெளியே வரும்போது அது பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கட்டும். அது இல்ல சின்ன பொண்ணு, ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. மணி பாரு 3 மணிக்கு கிளம்பலாம். இப்ப மணி 3 ஆயிட்டு, ஆனா இன்னும் வெளியே வருதுங்களா பாரு இந்த பிள்ளைங்க. வருவாளுக்கா வருவாளுங்க, நீங்க கோவப்படாம இருங்க. வராளுங்க பாரு. எப்படி உங்களை கூப்பிட்டேன் வந்து? மணி எத்தனை? ஏ மக்கா பூமாரி, இது என்ன புது பழக்கமா இருக்கு? கூப்பிட்டோன்னே எப்பயும் வருவல்ல? எம்மா இல்லம்மா, பாத்ரூம் வந்துச்சா, அதான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு சாக்க சொல்லிடு, எப்பவுமே புதுசா பழகுற. அம்மா எப்படி சொல்லி உன்னை வளர்த்தேன்? சரிம்மா இனிமே நான் நல்லா இருக்கேன். லட்சுமி, பிள்ளைங்களுக்குள்ள பிள்ளைங்க ஜாலியா இருந்துட்டு போட்டு லட்சுமி. ஏன் லட்சுமி பூமாரியை திட்டுற? நானும் அந்த 2 கழுதைங்கள்ட்டையும் சொல்லிட்டேன். இந்த 2 கழுதைங்க என்ன சொன்னாலும் என்ன திட்டினாலும் கேட்காதுங்க. பூமாரி நல்ல பிள்ளை, அந்த பிள்ளையை போட்டு இப்படி திட்டுற? இல்லக்கா எப்பவுமே பூமாரி இப்படி இருந்ததில்ல, முதல் டைம் வெளியே வரும். இப்படியா இருக்கிறது? எங்கேயாவது காணா போயிட்டா என்ன பண்றது? உங்க அப்பனுக்கு யாருக்கா பதில் சொல்றது? லட்சுமிக்கா, பிள்ளைங்களை ஏன் லட்சுமிக்கா அப்படி திட்டுற? பாவம் பாரு, பூமாரி மூஞ்ச வாடி போச்சு. வெளியே வந்தோம்னா ஜாலியா இருக்கதா வெளியே வரும். ஏன்க்கா இப்படி பண்றீங்க? சரி வாங்க நேரம் ஆயிடுச்சு, போகலாம். ஏன் வசந்தி மூஞ்சி உம்முன்னு இருக்கு? ஒன்றும் இல்லை ராணியக்கா, வாங்க போவோம். நாலுமுடி, ஏன் நாலுமுடி? நான் சொன்னது கோச்சுக்கிட்டியா நாலுமுடி? அப்படிலாம் இல்லை சின்ன பொண்ணே, வா போவோம். நீ கோச்சுக்கிட்டாலே எனக்கு கவலை இல்லை. இவன் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் மம்புக்கு நீ வருவா. எட்டி மோனி, இங்க பாருடி, அறிவு செம்மையா இருக்கு, நல்லா ஜிலின்னு இருக்குல்ல? ஏ ஆமாட்டி, வாடி நம்ம இதில் போய் குளிப்போம். இக்கு எனக்கு பயமா இருக்குக்கா, நீங்க 2 பேரும் வேணா போய் குளிங்க. பயப்படாத பூமாரி, நான் உன்னை பிடிச்சிக்கிறவா. ஏட்டி அம்மா வந்து பச்சைலாம் திட்டுமே, என்னடி பண்றது? கேட்டு குளிக்கலாமா இல்ல? அதெல்லாம் பாத்துக்கலாம் மோனி, வா நம்ம இதில் குளிப்போம். ஆஹா, தண்ணி செம்ம ஜிலிஜிலேன்னு வருதுடி. ஏட்டி அங்க என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க தண்ணியில? வெளியே வாங்கடி. எம்மா இங்க ஜாலியா இருக்குமா, போமா நீ. சத்யா மோனி 2 பேரும் வெளியே வந்துருங்க, தண்ணியில மூழ்கிடுவீங்கடி. ஏமா போமா, வந்த இடத்துல ஜாலியா இருக்க விட சும்மா அங்க போவாத இங்க போவாத இதான் சொல்லிக்கிட்டே இருக்காதம்மா. ஏட்டி உங்க அப்பனுக்கு யாரு பதில் சொல்றது? நீங்க 2 பேரும் தண்ணியில மூழ்கிட்டீங்களா, யாரு பதில் சொல்றது? எத்தே தண்ணி முட்டு வரைக்கும் தான் இருக்கு, அதுல மூழ்க மாட்டோம் நாங்க. ஏன்க்கா வந்த இடத்துல பிள்ளைங்களை போட்டு திட்டிகிட்டே இருக்கீங்க? அங்க பாரு சின்ன பொண்ணு, எங்க போய் நிக்கிறாளுங்கன்னு. உங்க அப்பனுக்கு யாருக்குன்னு பதில் சொல்றது? எக்கா அங்க தண்ணி முட்டு வரீங்க தான் இருக்கு. நான் பாருங்க இப்ப மேல போய் உட்கார போறேன், நீங்களே வரீங்களா என் கூட? ஐயோ சாமி, நான் வரல சின்ன பொண்ணு, நீ வேணா போய் மேலே ஏறி உட்காரு. நான் இந்த இடத்துல உட்காந்து காலை மட்டும் நினைச்சுக்குவேன். சரிக்கா நீங்க இங்கே உட்காருங்க, நான் பாரு மேல போய் உட்கார போறேன். ராணியக்கா நான் தெரியறேனா? எட்டி கீழே வந்து தொலைச்சாதடி. உன் மாப்பிளைக்கு என்னால பதில் சொல்ல முடியாது, பார்த்து பத்திரமா உட்காரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்க்கா, நீங்க அந்த இடத்துல உட்காருங்க. பூமாரி அங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? இந்தாண்டா. லட்சுமி நான் சொல்லி பார்த்தாச்சு, அவளுக்கு விளையாண்டு போட்டு வா, நம்ம இப்படியே இந்த தண்ணியில உட்காந்து காலை மட்டும் நினைக்கலாம். சரிக்கா வாங்க உட்காருவோம், விளையாண்டு போட்டோம், ஒரு நாள் தானே நல்லா விளையாடட்டும். வசந்திக்கா நான் தெரியலனா, இங்க மேல வாங்க, ஜாலியா இருக்கு. இருட்டி வரேன். எப்படி மேலே ஏறி போனேன்? இக்கா அந்த கல்லு மேல கால வச்சு வாங்க, செம்மையா ஜிலுன்னு இருக்குக்கா. உமாலோ வா, நம்மளும் மேலே போய் உட்காருவா அவ கூட ஜாலியா. சரிக்கா வாங்க போவோம். லட்சுமிக்கா நீங்களே மேல வாங்க, இல்லையா நான் வந்து தூக்கிட்டு போயிடுவேன். ஏ சின்ன பொண்ணு, கம்முன்னு விளையாடாம நீ குளி, நான் இங்கே உட்காந்து கால் நினைச்சுக்குவேன். சரி வாங்கக்கா, நம்ம பாட்டு விளையாடுவோம், உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க. ஏ வாட்டி மோனி, நம்மளும் நீச்சல் அடிப்போம். பூமாரி வா, நம்மளும் நீச்சல் அடிப்போம். ஏட்டி மக்கா, நீங்களே போய் அக்கால கூட விளையாடுங்க தண்ணியில. இல்லத்தே தண்ணினா எங்களுக்கு பயம், நாங்க இங்கே நின்று பாக்குறோம். சரி மக்கா, அங்கேயே உட்காருங்க 2 பேரும், ஏன் நின்றுட்டே இருக்கீங்க?
சரி தே நாங்க உட்காந்துருக்கோம். பாடி அந்த அக்கா எவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. நம்மளும் பாரு தண்ணிக்கு பயந்துட்டு இங்க நின்றுட்டுருக்கோம். ஆமாட்டி அவங்க ஜாலியா இருக்காங்கல்ல, நம்மளும் போலாம் தான். ஆனா போனா மூழ்கிருமோன்னு பயமா இருக்கு. எங்க அம்மா வேற திட்டுவாங்க போனோம்னா. குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா லட்சுமிக்கா, குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா. ஏ சின்ன பொண்ணு, எதுக்கு சின்ன பொண்ணு இப்ப பாட்டு பாடிட்டு இருக்க? உனக்கு குத்தால அருவியில குளிச்சது போல இருந்தா உனக்கு மட்டும் வச்சுக்க. இதுக்கு என்கிட்ட சொல்ற? சின்ன பொண்ணு அப்படிதான் லட்சுமிக்கா வெறுப்பேத்து நல்லா. இல்ல லட்சுமிக்கா, சும்மா தான் உங்களை பார்த்து பாட்டு பாடினேன். சரி கோச்சிக்காதீங்க, உட்காருங்க, என்ஜாய் பண்ணுங்க ஜாலியா. எக்கோ ரொம்ப குளிருதுல இங்க. செம்மையா இருக்குக்கா இந்த இடம். ஆமாட்டி பூமாரி செம்மையா இருக்கு இந்த இடம். சோனி பாரு தண்ணியில படுத்திருக்க நல்லா. கிட்டி வாட்டி நீ நானும் 2 போட்டோ எடுப்போம். வரண்டி நல்லா ஜிலுஜிலுன்னு இருந்துச்சா, அதான் படுத்திருந்தேன். பூமாரி எங்க 2 பத்தி ஒரு போட்டோ எடுத்து கொடு பூமாரி. சரிங்கக்கா நில்லுங்க 2 பேரும் நான் எடுத்து கொடுக்குறேன். அம்மா அருவிக்கு டைம் முடிஞ்சிருச்சுமா, எல்லாம் கிளம்புங்க, நாளைக்கு வாங்க. அருவி டைம் முடிஞ்சிருச்சுமா, நாளைக்கு வாங்க. 6 மணியோட க்ளோஸ். எல்லாரும் கிளம்புங்க. அப்படியானே, சரி நாங்கள் கிளம்புறோம். எட்டி வாங்க எல்லாம் போலாம், டைம் முடிஞ்சிருச்சா, 6 மணி ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க போய் ரூம்ல போய் படுப்போம். ஆமாக்கா பஸ்ல வந்தது ரொம்ப கலப்பா இருக்கு. வாங்க போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளூ கார்ட்டூன் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்ன மாதிரி வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க.